மன்னிக்காமை நம்மை அந்நியராக்கும், பிரிக்கும், பிளவுபடுத்தும். அந்த மூத்த சகோதரன் தனது தம்பியை உமது பிள்ளை என்றான். அதுதான் பிரித்தல். அவன் மறுத்தான். அவன் அப்போது விருந்துக்கு செல்லவில்லை. நான் அந்த விருந்தை தவிர்த்து விட்டேன் என்றான். மன்னிக்காமை குற்றப்படுத்தும், வெளிக்காட்டும், எதிர்ப்பை தொடர்ந்து வளர்த்திடும். உமது ஆஸ்தியை அவன் வேசிகளுக்கு கொடுத்தான். அவனுக்காக கொழுத்த கன்றை அடிப்பித்தீர் என்றான். அவன் பிறர் செய்த தவறுகளை பார்த்தான், தன்னை பார்க்கவில்லை. அந்த இளைய சகோதரன் செய்தது தவறாகும். அவன் தகப்பன் செய்தது தவறாகும். அவர் தந்த விருந்து தவறாகும். அங்கிருந்தவர்களில் அவன் மட்டுமே சரியானவன். என்ன ஒரு செய்தி! மன்னிக்காமல் இருப்பது கோபமாகும், பொறாமையாகும். அந்த கோபத்தை ஏற்பவர் ஆசீர்வதிக்கப்படுவர்.